சினிமா துறைக்குள்ள இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் களத்துள்ள நிறைய பேர் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில நம்ம நேத்தெல்லாம் ரொம்ப அதிக அளவுல பார்க்க முடிஞ்சது. மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்துல ஒரு பெரிய அளவுல ஒரு பதவி மீனவங்க கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். சத்யராஜ் திடீர்னு என்ட்ரி ஆயிட்டு வேற லெவல்ல ஸ்பீச் கொடுக்குறாரு திமுகவுக்கு சாதகமா. அண்ட் அவங்க பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துல அதிகமான பேர் சினிமா வட்டாரத்துல இருந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சரி, எனிவே அதை தாண்டி திவ்யா சத்யராஜ் இப்போ வந்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க, ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா அரசியலுக்குள்ள வந்த உடனே முதலமைச்சர் சீட் வேணும், துணை முதலமைச்சர் சீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்றாங்க, அது கேளுங்களேன். ஒரு டாக்டர் ஒரே ஒரு நாள் மட்டும் காலேஜ் போயிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கிட்டு அடுத்த நாளே வந்து ட்ரீட்மெண்ட் மக்களுக்கு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்ன? மக்களுக்கும் நாட்டுக்கும் ஆபத்து தான் அப்படிங்கிறாங்க. சோ இதுல உங்களுக்கு புரிய வருதா? இப்ப விஜய் அவர்கள் திரும்பவும் அரசியல் களத்துல ஜெயிச்சிட்டாரு, மக்களுக்காக வராரு அப்படின்னா, அவர் வந்து ஜெயிச்சாரு, முதலமைச்சர் ஆறாரு, ஏதோ ஒரு சீட்டை பிடிக்கிறாரு அப்படின்னா நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்து அப்படிங்கறதுதான் டைரக்டாவே அட்டாக் பண்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் விமர்சனமா எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க சொன்னதுனால எல்லாரும் கம்முன்னு இருப்பாங்களா என்ன? தாவேகாவினர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு, நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க சொல்றாங்க. இப்போ திமுகவில் எடுத்துக்கோங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இளைஞர் அணி தலைவரா ஃபர்ஸ்ட் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு தொகுதியில ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சு அதுக்கான ஒரு பதவி வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவி கிடைக்குது. எடுத்தோட எதுவுமே ஈஸியெல்லாம் ஒண்ணு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாயிண்டா பேசுறாங்க. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? அப்ப அவங்கெல்லாம் வந்து ஒரு ரேஞ்சு புதுசா வந்து ஒரு அரசியல் களத்துல ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து யாரும் கட்சி தொடங்கவே கூடாதா? தொடங்கினாங்க அப்படின்னா விமர்சனம் இப்படிதான் குவிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இந்த ஜெனரேஷன்ல புதுசா வரவங்க நிறைய பேர் நிறைய உண்மையான உழைக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, எல்லாருமே புதுசா ஒரு ஒரு கோணத்தோட பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க. சோ இதுல நீங்க எந்த ரகம்? திமுகவுக்கு தான் ஆதரவா, இல்லைன்னா அதிமுகவுக்கா, இல்லைன்னா தாவேகாவை எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க இல்லையா? சோ அந்த கட்சிக்கு ஆதரவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.